துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா கட்டிய தாலி உண்மை என்று. ஓவராலாக கேட்க ஆக்சுவலி சத்யமூர்த்தி சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த இந்த நோட்ஸில் வந்து பர்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கராக சவுண்ட் பண்ணுறாரு. இன்னும் பயங்கரமான ஒரு சிங்கராக சவுண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்ப தூரம் கிடையாது. ஆனால் வந்து அதுக்கு வந்து கன்சிஸ்டண்டான அவருக்கு வந்து எங்கே நல்ல ஒரு டீச்சர் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வேணும். ஆமாம், நல்லா பாடுறா, நல்ல வாய்ஸ் இருக்கு. பட் கொஞ்சம் நுவான்சஸ்லாம் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணால் அழகாக இருக்கும். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணே காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே. சத்யமூர்த்தி சார் நாங்கள் உங்களுக்கு பெரிய ஃபேன், லாஸ்ட் ரவுண்டே பார்த்து சொன்னோம். அண்டு இதில் வந்து இந்த சாங் நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க. ஆக்சுவலி துள்ளி துள்ளியை விட எங்களுக்கு காதல் ரோஜா ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஃபீல் பண்ணி பாடினீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கம்பீரமான வாய்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே ஃப்ளோலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மியூசிக்கலி நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட். ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம் என்ன ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. தேவதர்ஷினி ரொம்ப நல்ல வாய்ஸ், ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தீங்க. அங்கங்கே சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ரொம்ப நல்ல வாய்ஸ், நல்லா பாடுறீங்கன்னு நினைக்கும் போது நீங்கள் அப்படியே டியூனை டோட்டலாக மாற்றிட்டீங்க. அப்படியே லாஸ்ட் லேண்டிங் வந்து அப்படியே பிச் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் திருப்பி கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. பட் ஆனால் அது மொத்த டியூன் அந்த சரணம் எண்டிங்கில் வந்து மாறி போச்சு. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறோம். பட் யூ ஹாவ் டேலண்ட் இன் யூ. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் தேவதர்ஷினி. லாஸ்ட் ரவுண்டில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்ககிட்ட அந்த அழகாக சங்கதிஸ்லாம் ரொம்ப அழகாக வருது. பட் ஆனால் ஏன் ஸ்ருதி இவ்வளோ கிளாஷ் ஆகுதுங்கிறது தான் ஒரே ஒரு வருத்தம். அண்ட் அதுதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க ஒரு பிட்சை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கீபோர்ட் கார்ட்ஸ் இல்ல ஸ்டுடி பாக்ஸ் ஏதாவது நல்லா இருக்கும். அது வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு இல்லாட்டி நம்மளுக்கு வந்து ஸ்டுடி பாக்ஸ்னு அவசியம் இல்லை. இப்போ மொபைல்ல தம்புற ஆப்னா நிறைய நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கீப் தட், அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக் சிங்கர், அந்த எபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் லைட். ஸ்டுடி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஷாலினி நல்லா பாடுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பல்லவியே 3 தடவை பாட்டிங்க. சரி நெக்ஸ்ட் போவீங்கன்னு வெயிட் பண்ணோம். சரணம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேற பிச்சை எடுத்துட்டீங்க. ஸோ ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக போச்சு. ரொம்ப எதிர்பார்த்தோம் உங்ககிட்டேருந்து. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த சரணம் மட்டும் கரெக்டாக அந்த பிச்சில் மேட்ச் ஆயிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் செலக்டட். ஏன்னா நல்லா ஆரம்பிச்சிங்க, பல்லவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ரேஞ்சு போயிடுச்சு. அடையும் போல சிவப்பு இல்ல கனம் கால் கூட கருப்பு இல்ல நீ தீண்டும் இடம் தித்திக்குதே இனி பாக்கி உடம்பும் செய்ய வேணும் பாக்கியமே. ஷாலினி ரொம்ப நல்லா பாடினீங்க இந்த ரவுண்டு.
லாஸ்ட் ரவுண்ட் வந்து கண்மணி அன்போடு வந்து ஒரு 3 தடவை பல்லவியே பாடினீங்க. அப்புறம் சரணம் வரும்போது நாங்கள் ஃபுல்லாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஆனால் இது வந்து சூப்பராக பாடினீங்க. அது என்ன ரீசன் தெரியல. ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில சாங்ஸ் வந்து அப்படியே அவங்களோட எமோஷனோட கலந்துரும். நமக்கே தெரியாமல் அந்த சாங் சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து அந்த பாட்டே பாடி பாடி ப்ராக்டிஸ் ஆகி எங்கே போனாலும் அந்த பாட்டுனா மட்டும் கான்சென்ட்ரேஷன் ஒன்று பிடிச்சி பண்ணால் நீங்கள் நல்லா பாடுறீங்களா, அதே மாதிரி எல்லா சாங்ஸுமே நீங்கள் அந்த மாதிரி பாடுங்க. இன்ஃபேக்ட் ரெண்டுமே நல்ல பாட்டு தான் இருந்தாலும் இந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக பாடினீங்க. ஸோ ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது காம்படிஷன். நீங்களும் ஒரு டஃப்பான காம்படிட்டர் தான் இருக்கீங்க. ஸோ பார்க்கலாம் ஃபைனலில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட வியூஸும் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல வியூஸ் இருக்குது, 65 வியூஸ் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் அந்த க்ரைட்டீரியாவும் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஃபைனலுக்கு கொண்டு போக முடியுமா இல்லை அப்படின்றது தெரியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம் கதிரின் ஒளியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா. ஆஷிக் ப்ரோ நல்ல ஃபீல் இருக்கும், அதுதான் உங்களுடைய யூனிக் யூஎஸ்பி உங்களுக்கு அதுதான். அண்ட் நீங்கள் அதை வந்து என்ஜாய் பண்ணி பாடுறீங்க, சிரிச்சுட்டே பாடுறீங்க. வி ஆர் ரியலி ஹாப்பி அபவுட் யுவர் சிங்கிங். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் பாட முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நிழல் விழுந்தால் மணலையும் அடியில் தாங்குவேன். ஹாய் ஆஷிக், போன ரவுண்டில் சொன்ன மாதிரி தான் நல்லா பாடினீங்க. நல்லா இருக்கு உங்கள் வாய்ஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் நல்ல எமோஷன் இருந்தது. நீங்கள் ஒன்றும் பாட் கிளாஸ்லாம் போகலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். நல்லா ட்ரெயின் ஆகிட்டு இன்னும் நல்லா பாடலான்னு தோணுது. யூ ஹாவ் தி கேப்பபிலிட்டிஸ், யூ ஹாவ் தி எபிலிட்டி. ஸோ இன்னும் நீங்கள் நல்லா பாடினீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ வில் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். நிலாவேவா செல்லா. ஹாய் டான்சன், ரொம்ப நல்லா பாடினீங்க. நல்ல சாங் சாய்ஸ். வெரி மைனர் கரெக்ஷன்ஸ் இருக்குது டான்சன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிரெத் கண்ட்ரோல் கொஞ்சம் ஏதாவது ஒரு லாங் ஃப்ரேஸ் வருதுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பிரெத் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாங்கை நிறைய தடவை கேளுங்க. ஏன்னா சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க நிறையா. பட் அது ஓவராலாக கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யூ ஹாவ் தி உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறனால சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் கேட்டிங்கன்னா எந்த இடம் அந்த சின்ன சின்ன இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபினிஷிங் இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி அந்த எண்டிங் சின்ன சின்ன சங்கதிஸ்லாம் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாற்றிட்டீங்க. அது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரெத் கண்ட்ரோல் அண்ட் லாலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சாங் நிறைய வரும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுதான். மற்றபடி யுவர் சிங்கிங் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. மின்னலே நீ வந்ததேனடி என் கண்ணிலே ஒரு காயமென்னடி என் வானிலே நீ மறைந்து போன மாயமென்னடி. ஹாய் டான்சன், ரொம்ப அழகாக பாடினீங்க. ஸோ யூஆர் அ வெரி குட் சிங்கர். ரொம்ப நல்லா பாடினீங்க. அண்ட் லாஸ்ட் ரவுண்ட் டேஸ் இளையராஜா சார் ரவுண்ட் போதே நான் சொல்லியிருந்தேன், அந்த ழாலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில நாழிகைன்னு பாடுறீங்க, என் மாளிகைன்னு பாடுறீங்க. ஸோ இவ்வளோ நல்லா பாடுறீங்க, அதனால சொல்கிறோம். இவ்வளோ நல்லா பாடுறீங்க. அந்த ழாலாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் கேட்க. மற்றபடி யூஆர் அ ஃபேண்டாஸ்டிக் சிங்கர். தேங்க்யூ. லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ லாலி லாலி லாலோ. மேகா நல்லா பாடுனீங்க.
எந்த அளவுக்கு நல்லா பாடினீங்கன்னா நீங்கள் பாடும்போது நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றதே மறந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே கமெண்ட்ஸ் என்ன சொல்லுன்னு தெரியல எனக்கு. சூப்பராக பாடினீங்க. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு. ஹாய் மேகா, போன ரவுண்டு ரொம்ப நல்லா பாடினீங்க. இந்த ரவுண்டு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் லேண்டிங் நோட்ஸ், இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. பட் ஐ நோ யூஆர் அ குட் சிங்கர். இதை விட நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். நம்ம பிளேயர்ஸ் நம்ம ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸில் 100 அடிச்சிருப்பாங்க, 200 அடிச்சிருப்பாங்க. ஆனால் சில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்களால நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது. அதுக்கு என்ன ரீசன்ட்டு யாருக்கும் தெரியாது, இன்ஃபேக்ட் அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படி ஒரு ரீசனாக இந்த எனர்ஜி ட்ராப்பை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். பட் ஐ திங்க் யூஆர் இன் அ குட் பொசிஷன். ஃபைனல் நம்ம என்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். பின்னி பின்னி சின்ன இழையோடும் நெஞ்சை எண்ணும் வண்ண துணி போல ஒன்று கொண்டுதான் எனஞ்சை. ஈவ்லின் ஃபெலிசிட்டா, சூப்பராக இருக்கும் உங்களோட வாய்ஸ். அந்த வாய்ஸில் வந்து ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் பாடுறது. சின்ன சின்ன தப்பு இருந்துச்சு மியூசிக்கலி. பட் அதையும் தாண்டி உங்களுடைய அந்த ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. பார்கவி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக சிரிச்சுட்டு அசால்ட்டாக பாடினீங்க. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு மார்க் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆல் தி பெஸ்ட். காகிறது நேரம் தேகிறது, யாரும் ரசிக்கவில்லை, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும், தென்றல் போகின்றது சோலை சிரிக்கின்றது, யாரும் சுகிக்கவில்லை. ஹாய் ஈவ்லின், நான் லாஸ்ட் ரவுண்டே சொல்லியிருந்த மாதிரி உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பட் பிச்சிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி a ஃபேண்டாஸ்டிக் சிங்கர். மற்ற வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லா, ஒவ்வொரு வார்த்தையோட உச்சரிப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த சர்க்கம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்த சரிகம் அந்த பாடினது ஸ்வரங்கள் அண்ட் பிச்சிங், இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல சிங்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபைனல் வந்து நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் ஃபைனலாக வந்து, ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஃபைனல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடி மாச காத்தடிக்க வாரி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே அடி நானே ஆங்குயிலே மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பொஷ்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே. சத்யநாதன் சார், லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நிறையா சங்கதி அந்த மாதிரி சாங்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டாம்னு தோணுது. நல்லா பிளெயினாகவே ரொம்ப அழகான சாங்ஸ் நிறையா இருக்குது. சில இடங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடுறீங்க. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் சூஸ் பண்ணி பாடுங்க சார். அண்ட் அதே மாதிரி சரணம் வந்து வேறு பிச் மாற்றி பாடிட்டீங்க. ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற நாங்கள் மார்க்ஸ் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிசல்ட் சொல்கிறோம் சார். தேங்க்யூ. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கா. செம்மையாக பாடினீங்க. அதாவது ஒரு சில எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஜட்ஜ் பண்ணுறதுலாம் வந்து தூரம் போயிடும். ஆமாம், வில் பிகம் ஜஸ்ட் அன் ஆடியன்ஸ். அது மாதிரி நீங்கள் பாடும்போது நான் அவங்க ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதுதான் உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட்டான காமெண்ட். உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. பின்னிட்டீங்க,
போன ரவுண்டு உங்களுக்கு நான் தான் கமெண்ட் சொல்லியிருந்தேன். அதனால் பார்கவியும் ரொம்ப ஆசைப்படுறாங்க கமெண்ட் சொல்லணும். நீ உன்னோட விஷஸ். ரொம்ப நல்லா பாடுறீங்க அர்ஜுன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி அதில் எல்லாமே இருக்குது அந்த சாங்கில். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் டு ஹியர். நல்ல வாய்ஸில் நல்ல ஒரு கிரிப் இருக்குல்ல, நல்ல கிரிப்பு, நல்ல எமோஷன், நல்ல கண்ட்ரோல். ஸோ இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும்ன்ட்டு நாங்கள் வாழ்த்துறோம். யா, தேங்க்யூ. காண கருங்கோயில கச்சேரிக்கு வரியா 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 வரனே வரனே கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா 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 தரியா. ஹாய் ஹர்ஷினி, உங்கள் ஃபேன் ஆகிட்டோம் நாங்கள்லாம். அவ்வளோ அழகாக பாடுறீங்க. இந்த வயசில் இவ்வளோ ஃபீல், இவ்வளோ எமோஷன், அந்த சாங் அவ்வளோ அழகாக பாடி ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. அண்ட் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப பெப்பியாக இருந்தாலுமே ரொம்ப டஃப் பாடுறது, அந்த ரொம்ப அழகான கம்போசிஷன், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆல் த வெரி பெஸ்ட். காட்டில் தொலைந்தேன் வழியாய் வந்தனை, இருளில் தொலைந்தேன் ஒளியாய் வந்தனை. ஹாய் ஹர்ஷினி. ஸோ போன தடவை காண கருங்கையில் வந்து பட்டையை கிளப்பினீங்க. இப்போ வந்து அப்படி டோட்டலாக ஒரு வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு சாங் எடுத்துட்டு இதையும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பாடிட்டீங்க. உங்கள் ஏஜுக்கு இவ்வளோ நல்லா பாடினீங்க. ஸோ இது அதில் ஃப்ளாஸ் நான் எதுவும் சொல்லலை. நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. யா, நல்ல வர்ஸ்டாலிட்டி இருக்குது, இது ஒரு சின்சியாரிட்டி இருக்குது. அந்த ஸ்வரம்லாம் பர்ஃபெக்டாக, நோட்ஸ் எதுவுமே மாறாமல் ரொம்ப அழகாக பாடினீங்க. நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு ஹர்ஷினி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது உங்களோட வாய்ஸில். அப்புறம் வந்து ஸ்ருதி அங்கங்கே போகுது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுடைய அந்த ஒரு யதார்த்தமான எமோஷன் வந்து ரசிக்க வைக்குது. அதை வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஸ்ருதி கலைஞ்சியும் அதையும் தாண்டி நாங்கள் ரசித்தோம். அது என்ன இருக்குன்னு தெரியல உங்களோட வாய்ஸில், உங்களோட அந்த எமோஷனில். பட் நல்லா இருக்கு, அதுதான் வந்து இப்போதைக்கு சொல்ல தோணுது. ஆல் தி வெரி பெஸ்ட். கரெக்டான ரேஞ்ச் எடுத்துட்டு பாடணும், இல்லை அதுக்கு ஏற்ற சாங் எடுத்துட்டு பாடணும்னு வச்சுக்கேன். ஏன்னா போன சாங்ல பார்த்தோன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இதில் அப்படி இல்லை, சேஞ்ச் எதுவுமே இல்லை, கொஞ்சம் லைட்டாக இருந்தது. பட் தட் இஸ் ஓகே. ஆனால் லாஸ்ட் சாங்கை விட இது நல்லா எவ்வளோ பெட்டர். ஆர்ஜே சக்திகா ரொம்ப அழகாக பாடினீங்க. ஆனால் வந்து உங்களுடைய கேப்பபிலிட்டி, உங்களோட ஏஜ் அதை தாண்டி ஒரு சாங் எடுத்துட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சுன்னா, சரவணெல்லாம் வந்து ரஹ்மான் சார் வந்து ஹை ரேஞ்ச் ஈஸியாக பாடுறதுனால அவர் அசால்ட்டாக பாடிட்டாரு. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அந்த இங்கு அந்த சவுண்ட்லாம் ஹை போகும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு ஆல்ரெடி போயிட்டுருக்கீங்களா எனக்கு தெரியல. பட் நீங்கள் கற்றுக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த இங்கெல்லாம் வந்து ஹை நோட்ஸ் பாடும்போது எல்லாருக்குமே வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் டெக்னிக்கலாக ஓவர் கம் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய டேலண்ட். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல சிங்கர் நீங்கள். நான் ஒரு ரீசனபிளான மார்க் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக ஃபைனலில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். பட் பார்க்கலாம், ஏன்னா காம்படிஷன் பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல முடியாது, நாங்கள் ஆடியன்ஸாக இருக்க முடியாது. சில சமயத்தில் ஜட்ஜாகவும் நாங்கள் இருந்தாகணும். அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது, இரண்டு உயிரை இணைத்து விளையாடும், உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று. ஹாய் மனோஜ். ஆஸ் யூஷுவல் நாங்கள் லாஸ்ட் ரவுண்டும் சொன்னோம், நாங்கள் வந்து ஃபேன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ப்ரில்லியன்ட் சிங்கிங் அண்ட் உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்க ரொம்ப இனிமையாக இருக்குது. அண்ட் உங்கள் சிங்கிங் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த தடவை என்னன்னு தெரியல,
ஸ்டார்ட் பண்ணதுக்கும் சரணம் எண்டில் போக போக கொஞ்சம் ஃப்ளாட் ஆன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது பிச்சு. யூஆர் டெக்னிக்கலி வெரி குட். ஸோ நீங்கள் ஒரு தடவை கேட்டு பாருங்கள் அண்ட் கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். பெண் இல்லாத ஊரிலே அடி ஆண் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. ஹாய் மனோஜ். ஸோ ரொம்ப அழகாக பாட்டிங்க, அதில் எந்த ஒரு இதுவும் டவுட்டும் இல்லை. அண்ட் இந்த சாங் அவ்வளோ அழகாக இருந்தது உங்கள் வாய்ஸில், சூட்டட் யூ ஸோ வெல். அண்ட் நீங்களும் அதை ரொம்ப அழகாக பாடிட்டீங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், நம்புகிறோம், பார்க்கலாம். ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சனா பூவாயி, ஆதரவ தேடி ஒரு கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. ஹலோ ராதா ஜெயந்தி, ரொம்ப நல்லா பாடினீங்க நீங்கள். உங்கள் வாய்ஸ்க்கு இந்த சாங் ரொம்ப அழகாக சூட் ஆச்சு. அண்ட் நீங்களும் ரொம்ப அழகாக பாடினீங்க, நல்லா ஜஸ்டிஸ் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி பாசிட்டிவாக இருக்கும். நம்புகிறோம் உங்களை நெக்ஸ்ட் ரவுண்டில் த்ரூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ ஃபுல்லாக எல்லாரும் பார்த்துட்டு லெட் யூ நோ தி ரிசல்ட்ஸ். தேங்க்யூ. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க, விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி. ஸ்ரீராம், சங்கதிலாம் பிளைனாக பாட்டீங்க. இன்ஃபேக்ட் நானும் அப்படி தான், சங்கதிலாம் ரொம்ப பாட மாட்டேன், பிளைனாக தான் பாடுவேன், பிளைன் நோட்ஸ் தான் பாடுவேன். அதனால் வந்து எனக்கு வந்து நான் பாடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அது பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு சிரிச்சுட்டே பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால வந்து இவங்க பார்கவி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் பாடினது, சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க நீங்கள் பாடுறது கேட்டு ஃபுல்லாக. ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see finally. இளமைக்கு நடையழகு, முதுமைக்கு நடையழகு, கள்வர்க்கு இரவழகு, காதலுக்கு நிலவழகு. ஹாய் ஸ்ரீராம், ரொம்ப ரொம்ப அழகாக பாடினீங்க. அது என்னன்னு தெரியல, நீங்கள் பாடும்போது எங்களுக்கு சிரிச்சுட்டே பார்க்குற மாதிரி ஒரு அந்த ஒரு பழக்கம் வந்துடுச்சு. ஏன்னா எது பண்ணாலும் நீங்கள் ரசித்து பாடுறீங்க, அதனால் பார்க்குறவங்களுக்கும் அந்த எமோஷன் வந்து கனெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது நீங்கள் எப்போவுமே வந்து இது யார் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி காமெண்ட் சொன்னாலும், எதுக்கு நீ இப்படி பாடுற அப்படி பாடுற, என்ன ஸ்டைல் இது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதையே மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிறது. அதாவது எல்லாத்தையும் மெய் மருந்து பாடுறது சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், அந்த ஒரு ஸ்டைல் வந்து உங்களோட சிங்கிங்கில் இருக்குது. ஸோ கீப் கோயிங், கீப் ராக்கிங். டெஃபினட்டாக நீங்கள் ஃபைனலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸாக நான் விரும்புகிறேன். பட் பீங் அ ஜட்ஜ், ஸோ ஃபைனலாக எப்படி நாங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் யோசிச்சுட்டு we will let you know. Thank you. புத்தம் புது காலை பொன்னிற வேளை, பூவில் தோன்றும் வாசம் இதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும். ஹாய் கெல்சியாசன், அழகாக பாடினீங்க. ஒரு அந்த சாங் எடுத்துகிட்டு நல்ல நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. எல்லாமே பிச் பர்ஃபெக்டாக இருந்தது, வெல் டன். ஒன்றும் சிரிச்சுட்டு பாடுங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃபீல் ஒன்றும் நல்லா கிடைக்கும். இது எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுது. ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எமோஷன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாம். ஸோ மற்றபடி வெரி குட் சிங்கிங், ஆல் தி வெரி பெஸ்ட். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஹாய் கல்சியாசன், நல்லா பாடினீங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. இந்த சாங்க்கு வந்து கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் நீங்கள் பாடுறலாம். சித்ராமா வந்து அவ்வளோ அழகாக பாடிருப்பாங்க, நீங்களும் நல்லா நல்ல இட்ஸ் குட் அட்டம்ப்ட்னு சொல்லுவேன். பட் அந்த எமோஷன் நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஏஜுக்கு நீங்கள் இவ்வளோ பாடினதே பெரிய விஷயம். பட் உங்ககிட்ட கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் சொல்கிறேன் நான். ஜஸ்ட் ட்ரை. அந்த சாங்கை நிறைய கேட்கும் போது எப்படி பாடிருக்காங்க, எப்படி ஃபீல் கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டோட ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி இருக்குது அப்படிலாம்
கேட்டு அதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி பாடினீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளிப்பேடு. ஹாய் அக்ஷதா, இத்தினோண்டு குட்டியாக இருக்கீங்க, என்ன அழகாக பாடுறீங்க, இவ்வளோ ஒரு ஃபீல் அந்த சாங்க்கு கொடுக்குறீங்க. சின்ன பசங்கிட்ட நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக பாடினீங்க. வி ஆக்சுவலி என்ஜாய்ட் இட். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அழகாக பாடினேன். இதே மாதிரி கண்டினியூ பண்ண, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச். ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே. அக்ஷதா, ரொம்ப அழகாக பாடினீங்க. தள்ளி போகாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா பாடினீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஃபைனலில் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அண்டு நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று, கலந்தாடு கை கோர்க்கும் நேரம். அம்ருதா பிரபாகரன், ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. பல்லவி ரொம்ப அழகாக பாடினீங்க. என்ன ஒன்றுனா சரணம் வந்து அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ருதி போயிட்டீங்க. சப்போஸ் அது மட்டும் வந்து கரெக்டாக பாடியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணியிருப்போம். பட் ஐம் சாரி, அந்தளவுக்கு ஒரு எனக்கு ஹோப் இல்லை. ஃபைனலில் வந்து நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நல்லா பாடினீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது வரும். நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், நிலாவிலே பார்த்த வண்ணம் கனாவிலே தோன்றும் இன்னும், இளைத்தேன் துடித்தேன் பொறுக்கவில்லை, இடையில் மேகலை இருக்கவில்லை. ஹாய் அம்ருதா, நறுமுகிய பாட்டு வந்து நல்ல ஒரு சாங் செலெக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஆனால் வந்து பிச்சிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் பிச்சிங் மட்டும் நீங்கள் சரி பண்ணணும். அது சரி பண்ணால் நம்மளால் சரி பண்ண முடியாது. ஏன்னா அதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். பிச்சிங் போகிறது அப்படின்றதே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ ஒரு நல்ல ட்ரைனரை, ஒரு நல்ல உங்களுக்கு மியூசிக்கலி கைட் பண்ணுற ஒருத்தரை போய் நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் அவங்களோட ஹெல்ப்போடு தான் நீங்கள் இதை வந்து இது பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு ஒரு நல்ல டீச்சராக பார்த்து நீங்கள் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். யூ ஹேவ் அ குட் ஸ்கோப். வாசம் மோசை இவைதானே எந்தன் உறவே, உலகில் நீண்ட இரவென்றால் எந்தன் இரவே, கண்ணே உன்னால் என்னை கண்டேன், கண்ணே மூடி காதல் கொண்டேன். அனுப்பா, நாங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் நீங்கள் உங்கள் பாட்டு கேட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் ஒரிஜினலை வந்து இமிட்டேட் பண்ணாமல் அந்த சாங்கோட டியூனை கரெக்டாக எடுத்துகிட்டு அதோட எமோஷன்ஸை கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இதை டெலிவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தோணுச்சு. நல்லா பாடிருக்கீங்க. அதில் எதுவுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடலின் தாயே, வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. ஹாய் அனுப்பா, இந்த ரவுண்டில் நீங்கள் வந்து போன ரவுண்டில் ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க. இந்த ரவுண்டும் வந்து ஒரு நல்ல சாங் சூஸ் பண்ணியிருந்தீங்க, ஒரு தெய்வம் தந்த பூவே. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ், ரொம்ப நல்ல சாங். அண்ட் இதில் வந்து உங்களோட ஓன் சங்கதிஸ் கூட அங்கங்கே சங்கதின்னு சொல்ல முடியாது, சில சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன்ஸ்னு சொல்லலாம். அதுவும் நல்லா தான் இருந்தது கேட்குறதுக்கு. சரி, எதுவுமே வந்து ஒரு அந்த சாங்கை கெடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னால இட்ஸ் அ நைஸ் இம்ப்ரூவைசேஷன்ஸ் தான். அந்த மாதிரி தான் இருந்தது.
ஸோ வெல் டன். ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். தேங்க்யூ. ஹாய் சனட், நல்ல சாங் சாய்ஸ். ஆக்சுவலாக பல்லவியோட உங்கள் சரணம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் எமோஷன் சாங் கொண்டு வர ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெக்னிக்கலி ரொம்ப நல்லா பாடுறீங்க அண்ட் நல்ல வெரி ஸ்வீட் வாய்ஸ் உங்களுக்கு அண்ட் நைஸ் சிங்கிங். இன்னும் கொஞ்சம் ஒரு எமோஷன் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் சனட், நல்ல சாங் சாய்ஸ். ஆக்சுவலி உங்கள் வாய்ஸ் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த நிலா காய்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் வாய்ஸில். அண்ட் நல்லா கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை இங்கே தமே என்றும் உலாவுமே நாளை என் கீதமே என்றும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீதமேகம். ஹாய் அலைஸ் ரோசலன், சாங் சாய்ஸ் நல்லா இருக்கு அண்ட் இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா சில இடம்லாம் நல்லா கரெக்டாக பாடினீங்க அண்ட் முக்கியம் ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க. உங்களுக்கு உங்கள் கம்ஃபர்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னு தோணுச்சு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் அதுக்கு மேலே நீங்கள் அந்த அந்த லேண்டிங் வந்து கம்ப்ளீட்டா நீங்க கொஞ்சம் மேலே நின்னு சோ நீங்க கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டீங்க, ஒவ்வொரு தடவையும் மாத்திட்டீங்க. அண்ட் லாஸ்ட்ல கேளாய் பூமரமே அந்த லேண்டிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி உங்க கம்ஃபர்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டீங்க. ஸோ நீங்க ஒரு சாங் எடுத்தீங்கன்னா நல்லா கேளுங்க, நிறைய தடவை கேட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ சில இடம்லாம் நல்லா பாடும்போது ஐ திங்க் நீங்க ஃபுல்லாவும் ஜஸ்டிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா பாடிட்டே வராங்க, சில இடத்துல மட்டும் அந்த இது பண்றதால நம்மளுக்கு ஐயோ விட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். ஸோ ப்ராக்டிஸ் வெல். ஓகே, தேங்க் யூ. காதல் ரோஜாவே எங்கே நீ இங்கே கண்ணீர் வழியுதடே கண்ணே. ஹாய் அலைஸ், காதல் ரோஜாவே சாங் ரொம்ப நல்லா பாடினீங்க. ஆக்சுவலி முன்னாடி ரவுண்டு அந்த சங்கீத மேகம் அதை விட காதல் ரோஜாவே ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பாடினீங்க. பிச்சிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஃபீல் இருந்துச்சு. அந்த ஃபீல் கூட ரொம்ப நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ரொம்ப ட்ராமேட்டிக்காக இல்லாமல் நேச்சுரலான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சாங் செலக்ட் பண்ணும்போது இது மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ அது கூட நீங்கள் ஸ்டிக் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அட்வைஸ் சொல்லலாமா, என்னோட ஒரு சஜஷன். ஓகே, ஸோ கீப் கோயிங், ஆல் தி பெஸ்ட். சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும். ஐஸ்வர்யா, ரியலி சாரி. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி பாடினீங்க, பட் ஆனால் வந்து பிச் வந்து ஒவ்வொரு லைனுக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது. ஸோ பிச் ரொம்ப முக்கியம். ஸோ ரியலி சாரி. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ரவுண்ட் சாங் நல்லா பாடிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அதையும் பார்த்துட்டு வில் லெட் யூ நோ தி ரிசல்ட்ஸ். தேங்க்யூ. எங்க போன ராசா சாயங்காலமாச்சு கஞ்சி அரி போச்சு. யா, ஹாய் ஐஸ்வர்யா. நீங்கள் அந்த எங்கே போன ராசா எடுத்திருந்தீங்க, பட் ஆனால் அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணலை ஐஸ்வர்யா.
நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாஸ் போங்க, ஸ்ருதி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாங் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டுன்னு எடுக்கலாம். பட் ஆனால் அந்த சாங்கு நம்ம கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணணும் ஒரு காம்படிஷன் வரும்போது. ஸோ கீப் ப்ராக்டிஸிங், நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். கண்ணிரண்டில் ஒரு வெண்ணிலக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம். ஆர் ஷீலா, உங்களோட ஆடியோவில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நீங்கள் நல்லா பாடுறீங்கிறது தெரிஞ்சுது. ஏன்னா உங்களோட வாய்ஸ் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு கல்ச்சர்டான ஒரு வாய்ஸாக இருக்குது. உங்களோட ஃபீலும் ரொம்ப நல்லா இருக்குது. அன்வான்டாக நீங்களாவே டெலிபரேட்டாக ஒரு மசாலா போடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு உங்களோட அந்த எமோஷன் வந்து நீங்கள் கன்வே பண்ணது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சிங்கராக வரதுக்கான அறிகுறிகள் தெரியுது. வாய்ஸில் சுரலதா அம்மாவுடைய வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அந்த ஒரு நேசல் டோன் இருக்குது, இருந்தாலும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசிரோட வாசம் பிடிக்கிறேன். ஹாய் ஷீலா, பிகில் படத்துலேருந்து ரொம்ப அருமையான ஒரு மெலடி சாங் எடுத்து பாடிருக்கீங்க. உங்களோட வாய்ஸ் டிம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சிங்கர் சுவர்ணலதா மேடம். ஸோ அந்த ஒரு டச் வந்து லைட்டாக இருக்குது உங்களோட வாய்ஸில். அவங்களோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது சின்னதாக ஒரு நேசல் டோன் வந்துகிட்டே இருக்கும், கேட்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு க்யூட்னஸ் உங்களோட வாய்ஸ்லையும் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் ஃபீல்டு உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் எடுக்கிற எல்லா சாங்ஸும் இதே மாதிரியே உங்களுக்கு என்ன ஜான்ரு செட் ஆகுதோ அதுலேயே போயிட்டிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் சிங்கர். ஆல் தி பெஸ்ட். எவரோ சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. ஹாய் சிவகாமி, நீங்கள் அந்த சாங்க்கு அவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணலையோன்னு தோணுது. நீங்கள் ஃபீல் பண்ணி பாடுறீங்க, பட் ஸ்டில் இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் மாதிரி போகும். சாங் திங்கள் வந்து தீண்டும் போகுது, பட் அந்த ஒரு எமோஷன் கேரி பண்ணிகிட்டே போகணும். நீங்கள் நிறைய இடத்துல அது கொஞ்சம் மாற்றின மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வேறு பிச் ஆகிடுச்சு என் முடிக்கும் போது. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். பட் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ கேன் சிங் வெல், பிகாஸ் யூ ஹாவ் அ வெரி நைஸ் வாய்ஸ். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாட்டு வழியே குருவிகளா பாதகத்தி காத்திருக்க மனச அறிவிகளா. ஹாய் சிவகாமி, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்லின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிங்க் இருக்கணும். ஒரு சாங்க்கும் அடுத்த சாங்க்கும் ஏதாவது சிங்க் இருக்கணும். இல்லை ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஒரு பியானோ ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு 2 சாங் மர்ஜ் பண்ணுறதுக்கு. ஒரு பிரிட்ஜ் இருக்கணும் 2 சாங்க்கும். பட் இந்த தைய சாங்க்கும் ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சிக்கும் வந்து கம்ப்ளீட்டாக அது வேறு பிச்சில் பாடினீங்க, இது வேறு பிச்சில் பாடினீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதில் ஒரு பிரிட்ஜே இல்லை, ஒரு கனெக்ஷனே இல்லை அந்த 2 சாங்க்கும். ஸோ ஐ திங்க் த சாங் சாய்ஸஸ் ஃபார் மெட்லி வந்து வாசன்ட் ரைட்டுன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் சிவகாமி. கொஞ்சம் கிளாஸ் போங்க, ஸ்ருதி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சாங் எடுத்திங்கன்னா நல்லா நிறைய தடவை கேளுங்க. நீங்களும் பாடி பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற தப்பு நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு இம்ப்ரூவ். ஓகேங்களா? லெட்ஸ் சி ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரே முறை உந்தரிசனம் உலாவரும் நமோர்வலம், ஒரே முறை உந்தரிசனம் உலாவரும் நமோர்வலம், என் கோவில் மணிகள் உன்னை அழைக்கும். அருந்ததி சுதேசம் ரொம்ப க்யூட்டாக பாடுறீங்க. அதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. சின்சியராகவும் சின்சியராக
ரொம்ப அழகாக ஸ்கூல் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப சின்சியராக பாடுறீங்க. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் மியூசிக் கிளாஸ் படிக்கிற அந்த ஒரு இது தெரியுது, ஆனால் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங் இந்த சென்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எவ்ரிடே கொஞ்சம் நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் தெரியுது, ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு இது தெரியுது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர். சிங்கப்பெண்ணே ஆமாம் சிங்கப்பெண்ணே ஆமாம் ஆனினமே உன்னை வழங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையந்துமே ஏறு 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 நெஞ்சில் வன்மை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வழங்கிடும் உயர்ந்து நில்ல. ஹாய் அருந்ததி, நல்லா பாடுறீங்க. பட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ட்ரைனிங் மட்டும் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆகலாம். ஏன்னா வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து பை காட்ஸ் கிஃப்ட் யூ ஹேவ் அ வெரி குட் வாய்ஸ். அதை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து யூ கேன் கோ ஹைட்ஸ். பேரு வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் அது குத்தால சுகவாசம் அட எப்போதும் எப்போதும் முப்போது தொட்டு பேசும். ஜனனி, நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வாய்ஸ்க்கு என்ன சாங் கரெக்டாக இருக்குமோ அது லாஸ்ட் டைமோட இன்ஃபேக்ட் இந்த டைம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரெண்டு பேரும் நல்லா லைக் பண்ணோம், ரொம்ப ரசித்தோம். அண்டு தெரியல அடுத்த ரவுண்டுக்கு, ஏன்னா காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் நீங்கள் உங்களோட ஒர்க்கு நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க. நாங்கள் லேட்டர் டிஸ்கஸ் அண்ட் ஃபைனலைஸ். ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக என்ன அடுத்த ரவுண்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் டிசைட். ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தா சுகம் வருமோ. ஹாய் பிரணவ், நல்ல சாங் சாய்ஸ், நல்ல அட்டம், நல்ல பாடு, ரொம்ப சின்சியராக பாடிருக்கேன். நீ ரொம்ப சின்சியராக பாடிருக்க, வெரி குட். ஸோ இந்த சின்சியாரிட்டியோடவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது உனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த சாங்கும் யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச். பாபமா பனி பமா பனி பமா கமா பா சகசனி பனி பமா கமா கஜ கமா பாபமா பனி பமா பனி பமா கமா பா சகசனி பனி பமா கமா கஜ கமா தக்ர தக்ர தக்ரதிம் தக்ர தக்ர தக்ரதிம் தக்ர தக்ர தக்ரதிம் தகஜம் தக்ர தக்ர தக்ரதிம் தக்ர தக்ர தக்ரதிம் தக்ர தக்ர தக்ரதிம் தகஜம். ஹாய் பிரணவ், நீங்கள் பாடுறது பார்க்கும்போதே ஒரு சின்சியாரிட்டி, பாட்டில் ஒரு பக்தி எல்லாம் தெரியுது எங்களுக்கு. ரொம்ப அழகாக பாடுறீங்க. அண்ட் கண்ணோடு காண்பதெல்லாம் எடுத்து பாடிருந்தீங்க, ஓன் சங்கதிஸ்லாம் போட்டிங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாட்டை கொஞ்சம் கர்நாடிக் பேஸ்ட் தாங்கிறதுனால நீங்கள் போட்ட சங்கதிலாம் ரொம்ப அழகாக சூட் ஆச்சு அந்த சாங்குக்கு. பார்ப்போம், நல்ல மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக நீங்கள் த்ரூ ஆகிடுவீங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் ரிசல்ட்ஸ் ஃபைனலாக பார்த்துட்டு சொல்கிறோம். தேங்க்யூ. Biscottori, biscottoria! Hospitoni, hospitonia! Pipachamia! Dukkachamia! Pipachamia! Dukkachamia! Babar, Zuparar, Hollyar, Karkar, Hukkatami, Hukkatami, Shami, Baby, Biscottori, biscottoria! Hospitoni, hospitomia! Enjoy மன்னக்கோரவே. இல்ல அவன் என்ன சொல்றது, அவன் சிங்கிங்லாம் விட்டுருங்க, அதை தாண்டி இஸ் a great performer. ஆமா ஆமா, என்டர்டெய்னர். ஆமா, என்டர்டெய்னர். பெர்ஃபார்மர் சொல்றேன், இஸ் an entertainer. நான் பார்த்த ஒரு என்ஜாய்மென்ட் வருது. நம்ம லாஸ்ட் டைம் அதான் செலக்ட் பண்ணோம். ஆமா, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பயங்கரமா பண்ணாரு. ஹிப் ஹாப் ஒரு மாதிரி ஸ்டைல்ல பண்ணாரு. இந்த வரையும் பெர்ஃபார்மன்ஸ் கலக்கிடுச்சு. மியூசிக்கலி வந்து அவருக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய பண்ணணும். ஆனா இருந்தாலும் வந்து இவருக்கு வந்து ஃபேன்ஸ் இது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால வந்து ஃபேன்ஸ் அதிகமா இருப்பாங்க.
அதனால் வந்து ஃபினாலேக்கு இவர் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அதனால் நீ எப்படி மார்க் பண்ணுறேன்னு தெரியல. பட் நான் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேர்த்து, அவரோட அந்த என்டர்டைன்மெண்ட் அந்த எலிமெண்ட்டையும் சேர்த்து ஓவராலாக வந்து திங்க் பண்ணி தான் நான் வந்து ஸ்கோர் கொடுக்க போகிறேன். ஓகே, பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நான் மியூசிக்கல் டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏஜ் ஒன்று இருக்குது. சிங்கிங் வந்து அபவ் ஆவரேஜாக இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் சிங்கிங் வந்து பிலோ ஆவரேஜ் தான். மியூசிக்கலி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜஸ்ட் சீட் வெரி குட்னு நம்ம பார்க்க வேண்டாம். யாருன்னா ஒரு நல்ல ட்ரைனர் கிடைச்சா வேற லெவல். ப்ராக்டிஸ் கிளாஸ்க்கே போகலன்னு நினைக்கிறேன். போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சி தேர்ஸ் எ டிஃபரன்ஸ். பர்ஃபார்மன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்ல ஒரு ஆக்டரா அப்படின்னா ஓகே, ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாரும் சிரிக்க வைக்கணும், அந்த மாதிரி எல்லாரையும் ஹாப்பி பண்ண வைக்கணும் அப்படி சொல்லலாம். சிரிக்க வைக்கணுங்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் அ காமெடியன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இஸ் ரியலி குட். பட் ஆனால் வந்து அதே மீறி இந்த என்டர்டைன்மெண்ட் வச்சு ஹி கனாட் ப்ரொலாங். அப்போ வந்து நம்ம டேலண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக், அப்போ வந்து அந்த மியூசிக்கை நம்ம வந்து கற்றுக்கணும் கண்டிப்பாக. அது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாக ஜஸ்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த ரீதியில் பார்க்கும்போது என்ன கேட்டால் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். ஆமாம், அவன் குழந்தைன்றதுனால நம்ம வந்து அவனுக்கு இந்த ஒரு அட்வைஸ் நம்ம கொடுத்து ஆகணும். மதனேஷ், நீ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ட்ரைனர்கிட்ட வந்து மியூசிக் நீ நல்லா லேர்ன் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு அந்த ஒரு ராக் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குது உன்னை பார்க்கும்போது. அதில் அது மியூசிக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை வந்து நிறுத்தவே முடியாது. நம்ம நிறைய பார்க்குறோம். ஆமாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நாங்கள் சொன்னதை வந்து நீ வந்து கண்டிப்பாக மைண்ட் வச்சுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய் மதனேஷ். என்னடா பண்ணுற நீ? பயங்கரமான ஷோமேன்ஷிப் சிங்கர் நீ. ஆனால் வந்து நீ பண்ணுற அந்த ஷோமேன்ஷிப் வந்து இன்னும் மியூசிக்கலே நீ ஸ்ட்ராங் ஆகிட்டு பண்ணால் அதோட லெவலே வேறு. அதனால என்னோட சஜஷன் வந்து நீ கண்டிப்பாக வந்து மியூசிக் லேர்ன் பண்ணணும், பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும். நீ வந்து அப்படியே கேட்டு கேள்வி நேரத்தில் பாடுற, அதனால தான் வந்து நிறைய ஸ்ருதி தாளம் அது மாதிரி மியூசிக்கலான சமாச்சாரங்கள்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் வந்து நீ வந்து விஷுவலி ஸ்பீக்கிங் யூ ஆர் அ ராக் ஸ்டார். தயவு செஞ்சு மியூசிக் கற்றுக்கும். இதுதான் என்னோட சஜஷன். ஆல் தி பெஸ்ட். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைமீட்டும் போதும் பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஒரங்க நாடகம். ஹாய் கார்த்திக், நல்ல வாய்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நல்லா பாடினீங்க, நல்ல சாங் செலெக்ஷன். அந்த எண்டை வந்து கொஞ்சம் மாற்றிட்டீங்க. ஸோ ஒரு சாங் எடுத்திங்கன்னா நல்லா கேளுங்க, நல்லா கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் பாடுங்க. நீங்கள் பாடுறதை நீங்கள் கேட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே அவங்க ஃப்ளாஸ் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாங் எடுத்திங்கன்னா அது நிறைய தடவை கேளுங்க. நீங்களும் பாடி பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி கேட்டு பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ நீங்களாக செல்ஃபாக உங்களை எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா பாடுறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய இடம் நல்லா பாடினீங்க. லாஸ்ட் எண்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கொஞ்சம் இந்த சரணம் எண்டிங் வந்து மாற்றிட்டீங்க. ஸோ கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதான் கேக்குதான், வான் பறந்த தேன் சிட்டு. ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் சார், நல்ல ஸ்ருதிங்க கரெக்டாக ஸ்ருதிலாம் நிற்குது, நல்லா பாடுறீங்க, நல்ல வாய்ஸ் டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக பாடினா நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆமாம், கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிங்லேயே அதுதான் சொல்லி தருவாங்க. அது ஒவ்வொரு அந்த வவுல்ஸ் ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அந்த வாயோட ஷேப்பும் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கலி அது ஒரு விஷயம் இருந்தாலும் மியூசிக்கலி எமோஷனலி ஸ்பீக்கிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. வேறு எதுவும் கிடையாது. பட் லெட்ஸ் சி, நம்ம ஃபைனலில் பார்க்கலாம் இப்படியே வருதுன்னு சொல்லிட்டு. ஆல் தி வெரி பெஸ்ட். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே. ஹாய் ஜார்ஜ் ப்ரோ, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்கள் பாடுறது கேட்குறது வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ஸில் க்ரிப்பு வேணுமோ அப்படின்ட்டு தோணுது. அதனால் நீங்கள் மார்னிங்கில் கொஞ்சம் விடிகாத்தால எழுந்துச்சி நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 15 to 20 minutes சாத்தகம் பண்ணிங்கன்னா
அந்த ஆகாரம் ஊகாரம் அந்த வவல்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஓம் அப்படின்ற அந்த ஒரு உச்சரிப்பதை வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த அடி வயிற்றுலேருந்து அந்த வாய்ஸ்க்கான அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் நீங்கள் பாட முடியும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணது. ஸோ பார்க்கலாம், நம்ம ஃபைனல் ரிசல்ட் என்னாவது பார்க்கலாம். பாதை நீதானே, காதல் தவிர உன்னிடம் சொல்ல எதுவும் இல்லை. ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா. ஹாய் அகிலன், நல்ல சாங் சாய்ஸ், நல்லா பாடினீங்க. அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி பாடின மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நிதானமாக பாடிக்கலாமோன்னு தோணுச்சு அந்த எமோஷன் கிடைக்கிறதுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து நிறைய குட்டி குட்டியாக அந்த சாங்ஸில் வர அந்த அந்த சங்கதீஸ் அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணி பாடினாமல் இருந்தது. அதாவது அது சங்கதினா அந்த ஃப்ளோவில் அழகாக வரும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக பாடிருந்தாலே அந்த பியூட்டி ஆஃப் த சாங் இன்னும் நல்லா கிடச்சிருக்கும். மற்றபடி நைஸ் சிங்கிங், யூ ஹாவ் தி டேலண்ட் இன் யூ. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய கேளுங்க. தேங்க்யூ. ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். ஹாய் அகிலன், ரோஜா ரோஜா ரொம்ப நல்ல சாங், நல்லாவே பாடியிருந்தீங்க. சரணம் ஃபினிஷ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் அதான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாடுறதை நீங்களே கேளுங்க, ஒரு 4-5 தடவை கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வேணால் பாருங்கள், கம்பேர் இட் வித் தி சாங். அப்போ உங்களுக்கு எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் உங்களையும் நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் முதல்ல பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் டெஃபினட்டாக. இது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உங்ககிட்டே சொல்கிறேன். ப்ளீஸ் டூ தேட், ப்ளீஸ் ப்ராக்டிஸ் வெல். ரிசல்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். த்ரூ ஆனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டில் நல்ல சாங் செலக்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. தீ வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சு வைக்கத்த விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே. அபூர்வா திலீப், ரொம்ப சூப்பராக பாடினீங்க. சீக்கிரமாக வந்து நீங்கள் பிளேபேக் சிங்கர் ஆகிடுவீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட் கீப் கோயிங் அண்ட் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு டைவர்ஷனும் இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கட்டும். நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது மியூசிக்கில். ஆல் தி பெஸ்ட். கையென்றே செங்காந்தள் மலரே நீ சொன்னால் நான் நம்பவோ, கையென்றே செங்காந்தள் மலரே நீ சொன்னால் நான் நம்பவோ, காலென்றே செவ்வாழை இதழ்களே. ஷாலினி, நல்ல சாங் சாய்ஸ். ஆனால் இப்படி பிச் அவுட் பண்ணிட்டீங்களே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து அப்படியே மாற்றிட்டீங்க, கம்ப்ளீட்டாக வேறு ஸ்ருதி போயிட்டீங்க. பிச் ரொம்ப முக்கியம் ஒரு சாங்க்கு. சில இடத்துலலாம் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது, பட் வி ஆர் ஸோ சாரி. பிச் ப்ராப்ளம் தான் அந்த ஃபீல் வந்து கன்சிடர் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல வாய்ஸ் இருக்குது, லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா பாடிருந்தாங்க இல்லை. ஸோ சாரி. பார்ப்போம், நெக்ஸ்ட் ரவுண்டும் பார்த்துட்டு நாங்கள் ரிசல்ட் சொல்கிறோம். மண்ணும் பெண்ணும் தோட முத்திரைகளிட மேனியே மெல்ல துடிக்கின்றதே, மொத்தம் என்னும் செய்தி புத்தகத்தில் ஒரு. ஹாய் ஷாலினி, நீங்கள் நல்ல சாங் சூஸ் பண்ணியிருந்தீங்க, பட் அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணீங்களான்னு எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய வந்து ரேஞ்சஸ் ப்ராப்ளம் இருந்தது. இதுக்கு முன்னாடி சாங்கும் சொல்லியிருந்தோம், நிறைய வந்து மிஸ்ஸஸ் இருந்தது. ஸ்ருதி வந்து ரொம்ப மேஜர் திங் பாடும்போது. ஸோ பிச் பர்ஃபெக்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ணணும். ஸோ ஸ்ருதி பாக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டியூனு கொஞ்சம் அங்கங்கே மாற்றிட்டீங்க. நிறையா இம்ப்ரோவைசேஷன் இருக்கலாம், பட் ஆனால் ஹோல் சாங்கோட ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் மாறாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வில் சி, ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே, வசந்த கோலங்களை
கௌஷிக் எஸ்எஸ் ரொம்ப டஃப்பான சாங் வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். பட் இருந்தாலும் அந்த சாங் ரொம்ப டஃப்ன்றது இன்னொரு அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் சொல்லலாம். ஏன்னா அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அந்த நோட்ஸ்லாம் வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது. என்னை கேட்டால் அந்த பாட்டெலாம் நான் பாடவே மாட்டேன். ஆனால் பார்கவி ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. ரீசெண்டாக கூட நான் லாக்டவுன் டைமில் FBயில் பார்த்தேன் நீங்கள் பாடினது. ஸோ நம்ம தம்பி பாடும்போது நீ பண்ணதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால வந்து இன்னும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்ல வாய்ஸ் கல்ச்சர், நல்ல வாய்ஸ் இல்லை, நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுது, ட்ரெயின் ஆகிட்டு இருக்காருன்னு தெரியுது. நிறைய நுவான்சஸ் இருக்கு, நிறைய சங்கதிஸ் இருக்கு. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி இட்ஸ் நாட் தட் நீங்கள் டஃப்பான ஒரு சாங் எடுத்து பாடக்கூடாதுன்னு கிடையாது. நம்ம அதுக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்போ என்னால் இந்த பாட்டு தான் பாட முடியும், இந்த பாட்டு பாட முடியாதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ அந்த பாட்டு நெக்ஸ்ட் நான் பாடுறதுக்கு ஐ நீட் டு ப்ராக்டிஸ். எவ்ரிபடி இஸ் லைக் தட், எல்லாருமே. அதனால நிறைய மேதாவிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பா காசு விட்டு நம்ம சேர்க்கணும். பட் ஸ்டில் ஸோ வி ஆர் ஆல் இன் தி ப்ராக்ரஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காம்படிஷன் வரும்போது நம்மளுக்கு இப்போ நம்ம என்ன ப்ராக்ரஸ்ல இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால ஜஸ்டிஸ் பண்ண முடியும் அந்த சாங்குக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் ஆச்சுன்னா, லெஜெண்டரி சிங்கர் மிஸ் லாட் எஸ்பிபி சார் வந்து ஒரு வாட்டி சொன்னார். அவரோட வெற்றிக்கு காரணம் வந்து என்னன்னா, அவருடைய பாசிட்டிவா அவருக்கு தெரியும், அவரோட நெகட்டிவும் தெரியும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன நம்மளால முடியுமோ அது கூட ஒட்டிக்கணும். எது வராதோ அதை பக்கமே போகக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் இன்னும் யூஆர் ஆல்மோஸ்ட் தேர். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாங் வந்து நீங்கள் தூள் கலப்பிடுவீங்க. இன்னும் another 2 yearsல he can sing this song easily. Definitely. Practice continuously பண்ணிட்டு இருக்கணும். Consistency. Yeah. All the best. ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவைப்பார் பூவாசமதிசயமே. அலைக்கடல் தந்த மேகத்தில் சுரி துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயமே. ஸோ கௌஷிக் எஸ்எஸ் நீங்கள் நல்லா பாடிருந்தீங்க. ஆக்சுவலாக போன சாங்கோட இந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப நல்லா பாடிருந்தீங்க. ஸோ போன ரவுண்டில் நீங்கள் இசையில் தொடங்காதமா சூஸ் பண்ணியிருந்தீங்க, விச் வாஸ் டஃப் ஃபார் யூன்னு சொல்லியிருந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு. பட் பூவுக்குள் வந்திருக்கும் யூ ட்ரை டு சிங் வெல். டோட்டல் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோம். சொர்க்கமே என்றாலோ அது நம்மூரு போல வருமா? அட என்னாடு என்றாலோ அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? ஹாய் வர்ஷா, நல்ல சாங் செலெக்ஷன். பட் இந்த சாங்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ், லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். நிறைய கர்நாடிக் டச்சஸ் வருது இந்த சாங்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் பர்ஃபெக்டாக பாடிருக்கலான்னு தோணுச்சு. பட் நீங்கள் நல்ல சிங்கர், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக பாடுங்க நெக்ஸ்ட் ரவுண்டில். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய், மனம் பூவைத்து பூவைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். ஹாய் வர்ஷா, உங்களோட வாய்ஸ் ரொம்ப ஹஸ்கியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு பிளாஸ்டிங்கான ஒரு மெலடி சிங்கராக ஆக முடியும். அப்படி தான் நாங்கள் 2 பேர் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்றே நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள். அனுஜா வாய்ஸ் டெக்ஸ்சர் நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஸ்ருதி தான் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா வரும். நல்ல ஒரு ட்ரெயினரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா கைட் பண்ணி உங்களுக்கு அந்த நல்ல வாய்ஸை எப்படி கொண்டு போனால்
ஒரு நல்ல சிங்கராக பெஸ்ட் சிங்கராக ஆகலாம் அப்படின்றத கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி உங்களை ஒரு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வருவாங்க. ஆல் தி பெஸ்ட். முதலியாலோ முடிவதுவோ முடிவதெல்லாம் மாறும் முடிவது உண்டோ முடியாதென்றோ உடலை போலே உயிரும் ஐயோ அழிவது உண்டோ. ஹாய் அனுஜா, இந்த பூமி பூமி சாங் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க. அது ரொம்ப அருமையான சாங். அது எக்ஸ்ட்ராடனரி சாங். விஷுவலி பார்க்கும்போது படத்தில் வந்து பிரம்மாண்டமாக தெரியும். ஆனால் வந்து ஒரு காம்படிஷன் வரும்போது அந்த சாங் வந்து ஏன்னா ஆர்கஸ்ட்ரேஷன் இருக்கணும் அந்த சாங்க்கு. ஏன்னா ரஹ்மான் சாருடைய ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷனுக்கே பேர் போனவர், மியூசிக்கல் ப்ரொடக்ஷனுக்கே பேர் போனவர் ரஹ்மான் சார். அவரோட சாங் எடுக்கும்போது மெலடிஸாக எடுக்கணும். ரஹ்மான் சார்தே நிறைய மெலடிஸ் இருக்குது, அது மியூசிக்கே இல்லாமல் கேட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் இது மாதிரி சாங்லாம் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தனியாக வெறும் வோக்கல்ஸாக பாடும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாங் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் யூ ஜஸ்ட் ட்ரைட் யுவர் பெஸ்ட். ஸோ லெட்ஸ் see in the finals. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம்? கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஹரிகரன், நல்ல சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. எந்த ஒரு சிங்கர் கூடயும் உங்களை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த சாங்க்கான ஜஸ்டிஸ் இன்னும் நீங்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நல்லா பாடினீங்க. நல்ல ஒரு சிங்கராக வர்றதுக்கான எல்லா அறிகுறிகளும் உங்களோட அந்த சிங்கிங்கில் தெரியுது. இன்னும் அந்த சங்கதிலாம் பாரகட்டி சொல்லிட்டு இருக்கேன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆப்வியஸாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அந்த நியூஆன்சஸ்லாம். மற்றபடி ஓவராலாக உங்களோட அந்த ஸ்ருதி நாலேஜு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஒரு ஒரு நல்ல மார்க் தான் போட்டிருக்கேன், ஆவரேஜான மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஃபைனல் நெக்ஸ்ட் ரவுண்டும் சேர்த்து பார்த்துட்டு அப்புறமா நம்ம டிசைட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மழை மீது தீ குளிப்பேன். ஹாய் ஹரிஹரன், நீங்கள் வந்து உயிரே உயிரே சாங் எடுத்திருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நலம் வாழ அந்த சாங்கில் வந்து சின்ன சின்ன சங்கதிஸ்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் நாங்கள். அண்ட் இந்த உயிரே உயிரே சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் வாய்ஸ்க்கு அந்த ஃபீல் அண்ட் எவ்ரி திங் வாஸ் லைக் இட் வாஸ் எக்ஸலண்ட். ஸோ நல்ல சூட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சூட்டபிளான சாங்காக எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் ரவுண்ட்ஸில் நீங்கள் த்ரூ ஆயிடுவீங்கன்னு நம்புகிறோம், பார்க்கலாம். த்ரூ ஆனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. உங்கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மம் ஒன்று போதுமா? 100 சென்மம் வேணும் நான் கேட்கிறேன் அந்த சாமிய. 100 சென்மம் நமக்கு போதுமா? வேற வரும் ஏதோ கேட்போமா? சகா வரும் கேட்போம் அந்த சாவிய, அந்த சாவிய. ஹாய் ஷர்மிளா, நல்லா ஃபீலாக இருந்துச்சு. ஐ மீன் நல்ல ஃபீல் இருந்துச்சு வாய்ஸில். அண்ட் வாய்ஸும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. பட் கேட்டுட்டு இருந்தோம் ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடுவீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தோம். பட் ஆனால் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு பிக்சர் போயிட்டீங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா எபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துட்டு நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பார்த்துட்டு ஃபைனல் ரிசல்ட்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே.
ஹாய் ஷர்மிளா அன்பரசன். நல்ல சாங் ஸ்நேகிதனே. உன்னை விட சாங்கோட இது ரொம்ப நல்லா பாடினீங்க. இட் வாஸ் பெட்டர் தேன் தி ப்ரீவியஸ் ரவுண்ட். பட் ஆனால் இந்த சாங்க்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணீங்களாங்கிறது எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய உட்காந்து கேளுங்க, கிளாஸ் போங்க, நிறைய கேட்டுட்டு நீங்களே பாடி பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து வில் இம்ப்ரூவ். அதே மாதிரி சொல்கிறது வந்து சஜஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துகிட்டு அது நம்ம எல்லாருக்குமே நம்ம பாடுறது கரெக்டுங்கிற மாதிரி தான் தெரியும் சம்டைம்ஸ். பட் நம்ம வந்து ஒரு 3rd person கேட்கும் போது தான் அதோட மிஸ்டேக்ஸ் தெரியும். ஸோ நீங்கள் வந்து நல்லா அதை இன்டேக் பண்ணிவிட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து யூ வில் பி a good singer. Thank you. La 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 பூவிலே ஒரு பாய் போட்டு பனித்துளி தூங்க பூவிழி மை மூடாமல் பைங்கிளி ஏங்க. ஹாய் கிருத்திகா. ஆக்சுவலாக நீங்கள் நல்லா ட்ரெயின்டுன்னு தெரியுது, ரொம்ப நல்லா பாடினீங்க. ஒன்று தான் நான் வந்து நானும் ஜெகதீஷ் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். எமோஷன்ஸ் வந்து லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தான் உங்கள் எமோஷன் வந்தது. அது வரைக்கும் ரொம்ப பிளெயினாக போயிட்டு இருந்துச்சு. தோ மியூசிக்கலி இட் வாஸ் லைக் பர்ஃபெக்ட். எமோஷனுங்கிற ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியம் பிளேபேக் சிங்கிங்கில். ஸோ அது வந்து நீங்கள் லாஸ்ட்டில் கொண்டு வந்தீங்க. ஸோ உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எமோஷன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரை டு எனக்கு லிரிக்ஸ் தெரியல, சாரி, பட் அந்த எமோஷன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் இட் வில் பி லைக் ஒரு பர்ஃபெக்ட் பேக்கேஜாக இருப்பீங்க. ஸோ மற்றபடி லைக் பிரில்லியன்ட் சிங்கர். தேங்க்யூ. ஞாயும் ஞாயும் ஞாராகிறோ நெஞ்சு நேர்ந்ததென்னா ஞாயும் ஞாயும் ஞாராகிறோ நெஞ்சு நேர்ந்ததென்னா யானும் நீயும் யோழி அறியும் உறவு சேர்ந்ததென்னா. கிருத்திகா, நறுமுகே வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஃபேவரட்டான சாங், எல்லாரோட ஃபேவரட்ஸும். அண்ட் நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க. உங்கள் வாய்ஸில் அது ரொம்ப நேச்சுரலாக வருது, சங்கதீஸ் அண்ட் எவ்ரி திங். சிலதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருந்தீங்க, பட் ஸ்டில் இட் சவுண்டட் நைஸ். அது வந்து உங்களோட வெர்ஷன் ஆஃப் நறுமுகேங்கிற மாதிரி தான் இருந்தது. தட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. டெசிஃப்மா டி சிங்கர் சீசன் 2 ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் ரவுண்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நடந்துச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டுக்கு யார் யார் போக போகிறாங்க அப்படின்ற ரிசல்ட்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இது எதை பேஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேலண்ட், அவங்களுக்கு என்னென்ன தெரியுது மியூசிக்கலி, என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குது, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். அதையும் தாண்டி அவங்களுக்கு என்ன மாஸ் இருக்குது, யூடியூப்பில் வந்து வியூஸ், வாட்சிங் ஹார்ஸ், அப்புறம் வந்து லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஷேர்ஸ், அது மாதிரி அந்த ஒரு தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற அந்த விஷயமும் ஒரு கலைஞருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் வந்து நம்ம திறமையில் ஒரு அங்கம். 70% நமக்கு திறமை இருந்துச்சுன்னா மீதி 30% நம்மளை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் மக்களுக்கு, அது வந்து நம்ம வந்து சீன் காட்டுறதை நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா we are giving something to the world. we are ஒரு ஃபுட்டு நம்ம சமையல் செய்கிற மாதிரி, ஒரு பிரியாணி ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி அதை செஞ்சு நம்மளே நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கொடுக்கறது இல்லாமல் வெளியே யாருனே தெரியாத அவங்களுக்கும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து ஒரு கிஃப்டாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து திறமை வந்து நமக்கு வந்து இயற்கை கொடுத்ததுக்கு காரணமே வந்து எல்லாருக்கும் அதை வந்து ஷேர் பண்ணி அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ப்ரமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இவ்வளோ பில்டப் சொல்லியிருக்கோம். ஸோ பார்கவி வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ டாப் 20 செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த 20 தான் வந்து ரவுண்ட் 2க்கு போகிறாங்க, ரவுண்ட் 1லேருந்து. ஸோ நான் வந்து நேம்ஸ் படிக்கிறேன். இது வந்து இது வந்து ரேங்கிங் ஆர்டர் இல்லை, இந்த ரேண்டமாக நான் வந்து இந்த 20 நேம்ஸ் சொல்கிறேன்.
ஆஷிக் ராட்ரிக்ஸ், டாயின்சன், மேகா, எவலின் ஃபெலிசிட்டா, அர்ஜுன், ஹர்ஷினி நேத்ரா, அக்ஷதா, மனோஜ் குமார், ராதா ஜெயந்தி, கெல்சி ஹாசன், அனுபா, சொனட் வயலின், அலைஸ் ரோஸ்லின்,
பழனி. பிரணவ்ஜி. அபூர்வா திலீப். அண்ட் கிருத்திகா அருணாச்சலம். டெசிஃப்மா டி சிங்கர் சீசன் 2 இதனுடைய 2வது ரவுண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கான க்ரைட்டீரியா என்னென்ன சாங்ஸ் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் பற்றி பேசுகிறோம், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மியூசிக் கம்போசரை நம்ம வந்து அடிக்கடி பேச மாட்டோம். யாருன்னு பார்த்தா தேனிசை தென்றல் தேவா அவர்கள். எப்படிப்பட்ட படங்கள், அதாவது ஒரு பாட்டு போட்டால், ஒரு படத்துக்கு பாட்டு போட்டால் எல்லா சாங்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நேருக்கு நேர், குஷி, வாலி, ஆசை, பாட்ஷா, அருணாச்சலம்,
எவ்வளவோ இது நம்ம சொன்னது ஒன்றுமே கிடையாது, நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மூவிஸை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சாங்ஸ் வந்து கண்டிப்பாக பாடணும்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் அடுத்த ரவுண்டில் ஒரு சாங் வந்து நீங்கள் தேவாசருடைய சாங் வந்து பாடணும். இன்னொரு சாங் வந்து இப்போ இருக்கிற யங் கம்போசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் சார் இருக்கார், இமான் சார், அனிருத் இருக்கார், நிவாஸ் கே பிரசன்னா, அம்பரீஷ் இருக்கார், சித்தார்த் விபின் இருக்கார், சி சத்யா அண்ணா இருக்கார், அருள் தேவண்ணா இருக்கார். இது மாதிரி நிறைய மியூசிக்கு வந்து இப்போ வந்து ஒரு புரட்சி வந்துச்சு மியூசிக்கில். அது மாதிரி கம்போசர்ஸாக சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு சாங் நீங்கள் எடுத்து பாடணும். ஸோ இந்த 2 சாங் வந்து பாடணும். யா சம்திங் டு சே? யா, ப்ளஸ் நம்ம யூடியூப்ல எவ்வளோ வியூவர்ஸ் இருக்காங்க அது கண்டிப்பாக முக்கியம். அதனால நிறைய ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ வியூஸ் இருக்குது அதுவும் வந்து கண்டிப்பாக உங்கள் மார்க்ஸோட ஆட் ஆக போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் சிங்கிங் வந்து முக்கியம், அது ஒரு 70 to 80% இருந்தாலும் உங்கள் மார்க்ஸில் வந்து மிச்சமான 20% கண்டிப்பாக உங்களை எவ்வளோ வியூஸ், எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளோ கமெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்கள் மார்க்ஸும் வருது. ஸோ அது கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது முக்கியமான விஷயம். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2 பேர் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷர்மிளா வந்தாங்க, அப்புறம் கிருத்திகா அருணாச்சலம் வந்தாங்க. அது மாதிரி அடுத்த செகண்ட் ரவுண்ட்லேயும் வைல்டு கார்டு என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். நாங்கள் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணுவோம். ஆமாம், யாரை வேணாலும் செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் மார்க்ஸ் போட்டு வச்சுருக்கோம், எதுவும் நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லலை, மார்க்ஸ் நாங்கள் சொல்லலை. பட் இந்த இட்ஸ் இந்த பேப்பர்ஸ் எதுவும் ஜெகதீஷ்தும் இருக்குது, அதை டோட்டல் பண்ணி உங்கள் யூடியூப் லைக்ஸ் அண்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி, கமெண்ட்ஸும் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வியூஸும் பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கோரையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி தேர் மைட் பி 2 or 3 வைல்ட் கார்டு என்ட்ரி சொல்ல முடியாது நெக்ஸ்ட் ரவுண்டில். அது அப்போ தான் நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். அதனால் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர்டாக வாங்க. இந்த ரவுண்டுக்கு சொன்ன கமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு சூப்பராக ப்ரிப்பேர்ட் ஆகி வாங்க. We are waiting. So till then, thank you. All the best.